அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துடைய ஒரு குட்டி வரலாறு. எப்ப நம்ம மாங்கல்ய சரடு மாத்திக்கலாம், எல்லோரும் மாத்தணுமா, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாற்றலாமா, வெற்றிலை தீபம் ஏற்றலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இவங்களோட திருக்கல்யாணம் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா கருதப்படுது. அதுவும் பாத்தீங்கன்னா மதுரை மக்கள்கிட்ட ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வா இது பார்க்கப்படுது. இந்த ஒரு வரலாறு என்ன அப்படின்னா, மீனாட்சி அம்மன் மலையத்தோசன் மகளா பாத்தீங்கன்னா பிறந்து வளர்றாங்க. யாகத்துல இருந்து தோன்றதுனால 3 தடாகையோட அவங்க பிறக்கிறாங்க. 3 தடாகை அப்படிங்கும்போது, தடாகை அப்படின்னா மார்பகங்கள். எல்லோருக்குமே 2 மார்பகங்கள் தானே இருக்கும். அவங்களுக்கு 3 மார்பகத்தோட பிறக்கிறாங்க. அப்ப அசரீரி ஒலிக்குது. இவங்க மணாளனை பார்க்கும்போது, கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த ஆண்மகனை பார்க்கும்போது ஒரு தடாகை மறையும். அவங்கதான் இவங்களுக்குரிய ஆண்மகன். ஏன்னா அவங்க பார்வதி தேவியோட அம்சம். ஏதோ ஒரு அவதாரம் மீனாட்சி அம்மன் எடுத்து, மீனாட்சி அம்மனா அவதாரம் எடுத்து அந்த மதுரையை ஆட்சி செய்யறதுக்காக, ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவதாரம் எடுத்த அம்பாள். அவங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா தெரியக்கூடாது, எல்லோருக்கும் மாதிரி பொதுவா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே 3 தடாகையோட பிறந்து, அதுலயும் அந்த சிவபெருமானாக இருக்கக்கூடிய அந்த சுந்தரேஸ்வரர் அவரை பார்க்கும்போதுதான் அந்த ஒரு தடாகை மறையணும் அப்படிங்கிறதான் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துடைய கட்டாயம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்களும் நிறைய போர்க்கலைகள் எல்லாம் கத்துக்கிறாங்க. ஒரு அரசனுடைய மகள் எப்படிலாம் வீரமா இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லா உலகமெங்கும் நிறைய நாடுகளுக்கு போகும்போது, இமயமலையில பாத்தீங்கன்னா அந்த சுந்தரேஸ்வரரை சிவபெருமானை பார்க்கும்போது ஒரு தடாகை மறையுது. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது நம்மளுடைய மணாளன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்குது. ஸோ இந்த வைபோகத்துடைய ஒரு சிறிய வரலாறு இதுதான். இது பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. இப்ப இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய இந்த நாள்ல நம்ம அந்த மாங்கல்ய சரடை மாத்தலாமான்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். ஏன்னா செவ்வாய் வெள்ளினாலே நம்ம மாங்கல்யத்துல சின்னதா ஏதாவது பழுதடைஞ்சாலும் நமக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி மாத்தலாமான்னு கேட்டா, மீனாட்சியே பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமாங்கல்யத்தை சுந்தரேஸ்வரர்கிட்ட வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். அம்பாலே வாங்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா எந்த கெடுதலும் நடக்காது. அதனால செவ்வாய்க்கிழமையில மாத்துறதுங்கிறது நமக்கு தவறு கிடையாது. அதுவும் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக தான் மாத்திரமே தவிர, நம்ம தனிப்பட்ட முறையில செவ்வாய்க்கிழமையில பொதுவா மாத்தல. இது நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா இது ஒரு பழக்கமாவே இருக்கும். மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப நீங்க டிவியில பார்த்தா தெரியும், நிறைய பெண்கள் கணவரோட பக்கத்திலேயே உட்கார்ந்து அந்த மாங்கல்ய சரடை கரெக்டா மீனாட்சி அம்மனுக்கு அந்த தாலி மாங்கல்யம் வாங்குற போது கட்டும் போது நம்ம பாத்தீங்கன்னா அவங்க கணவர் கையால அவங்கவுங்க கட்டிக்குவாங்க. இது டிவியில லைவா நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா மதுரைக்கு போக முடியல, நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா டிவியில பார்த்துக்கலாம். அப்ப அம்பாள் தாலி வாங்குற நேரத்துல நம்மளும் பாத்தீங்கன்னா கணவர் கையால தாலியை சரடை மாத்திக்கிட்டே நம்ம புது கயிறு மாத்தி நம்ம கோத்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க மாதவிடாய் காலத்துல இருக்கோம், நாங்க மாத்தலாமான்னு கேட்டா, பூஜை ரூமுக்குள்ள போகாம நீங்க வெளியில இருந்து நீங்க மாத்திக்கலாம். குங்குமம் வெளியே வச்சு நீங்க வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்க உள்ள ரூமுக்குள்ள பூஜை ரூமுக்குள்ள போய் பூஜை பண்ணக்கூடாது. வெளியே இருந்து நீங்க மாங்கல்ய சரடை மாத்துறதுனா மாத்திக்கலாம். அடுத்த கேள்வி, எல்லோருக்குமே மாத்தணுமா, எல்லாருமே கட்டாயம் மாத்தணுமா அப்படின்னு கேட்டா, இது கட்டாயம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அந்த நேரத்துல மாத்திரம் நல்லதுன்னு தோணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக நம்ம நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறோம். வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ தான் பாத்தீங்கன்னா அந்த மாங்கல்ய கயிறை மாத்தணும். சும்மா சும்மா கயிறை மாத்தக்கூடாது. மாசத்துக்கு ஒரு தடவை சும்மா பாசி படிஞ்சிருச்சு இல்ல அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி மஞ்சள் பண்ணி வச்சுக்கணும். மஞ்சள்லாம் தடவி வச்சுக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தாம ஒரு குறிப்பிட்ட 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். கயிறு ரொம்ப டேமேஜ் ஆனாதான் மாத்தணும். ரொம்ப நல்லா இருக்கு இப்பதான் சமீபத்துல மாத்தினேன் அப்படிங்கும் போது நீங்க மாத்த தேவையில்லை. நீங்க உங்க கணவர் கையால மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். மீனாட்சி திருக்கல்யாணத்தை நீங்க டிவியில கூட லைவா பாத்துக்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நான் கயிறு மாத்துறேன், அதுக்காக நேரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். காலையில மீனாட்சி, மதுரை மீனாட்சியில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்பலுக்கு சுந்தரேஸ்வரர் கையால மாங்கல்யம் எந்த நேரத்துல முகூர்த்த நேரத்துல மாத்துறாங்க அப்படின்னா, மாங்கல்ய தானம் செய்யறாங்க அப்படின்னா, காலையில 8:35 இருந்து 8:39 வரைக்கும் டைம் முகூர்த்த நேரம் கொடுத்துருக்காங்க.
இப்ப காலையில வேலைக்கு சில ஆண்கள் வந்து போயிருவாங்க. அப்ப வந்து என்ன பண்றது அப்படின்னா, நீங்க வந்து காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு ஒரு கயிறுல, நான் வந்து அப்படிதான் பண்ண போறேன். ஒரு கயிறுல, மாங்கல்ய கயிறுல மஞ்சள் கிழங்கு கட்டிட்டு, இந்த நான் போட்டிருக்கிற செயினை வந்து கழட்டிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா கோத்து வச்சுட்டு சாமி கிட்ட வச்சிருவேன். கணவர் வந்து ரெடி ஆயிட்டாங்க, வந்து வேலைக்கு போறோம் ரெடி ஆகுறாங்க, 8:30 மணிக்கு தான் கிளம்புவாங்க, 8:40 தான் கிளம்புறாங்க, 9 மணிக்கு கிளம்புவாங்க அப்படின்னா, நீங்க ரெடி பண்ணி வச்சு கோத்து எல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து உள்ள பூஜை ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கணவர் கையால நீங்க வந்து அந்த கயிறை வந்து போட்டுக்கலாம். இது ஒரு விஷயம். இப்ப என்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லிட்டேன் முன்னாடி, கொஞ்சம் 8:35 9 மணிக்குள்ள வீட்டுல இருக்கிற மாதிரி நீங்க இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்க 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 7 மணிக்கே வந்து இந்த என்னுடைய தாலி செயின் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருக்க கயிறுல இருக்கிற மாங்கல்யம், இந்த குண்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பவளம் வந்து வாங்கியிருக்கேன். அதையும் வந்து நான் கோத்து, நான் வந்து மீனாட்சி அம்பாள் படம் என்கிட்ட இருக்கு, அதை வந்து முன்னாடி அவங்க பாதத்துல வந்து வச்சிருவேன். அவங்க வந்து 8:30 மணிக்கு வர சொல்லி, பக்கத்துலதான் இருக்கனால வந்துருவாங்க. ஸோ 8:30 மணிக்கு வர சொல்லி நான் வந்து அவங்க கையால வந்து போட்டுக்க போறேன். இதுவே வந்து நீங்க கணவர் வந்து சீக்கிரமா வேலைக்கு போயிடுவாங்க, திரும்ப இடையில வர முடியாது அப்படின்னா, நீங்க வந்து கணவர் கையால காலையில மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த முன்னாடியே வந்து கோத்து நல்ல நேரம் பார்த்து காலையில வந்து கோத்து நீங்க வந்து உள்ள வந்து வச்சுக்கோங்க. அதாவது காலையில எந்திரிச்சு குளிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து நீங்க வந்து மஞ்சள் கிழங்குல வந்து கட்டிக்கிட்டு அந்த உங்க செயினை வந்து கோத்து நீங்க பூஜை ரூம்ல வச்சிருங்க. அந்த கரெக்டா முகூர்த்த நேரம் வரும்போது டிவியில வந்து மீனாட்சி அம்பாள் வந்து அவங்க கழுத்துல வந்து அந்த மாங்கல்யத்தை வாங்குற நேரத்துல நம்ம கரெக்டா வந்து நம்மளும் வந்து எடுத்து போட்டுட்டு டிவிலேயே வந்து பார்த்து கூட மீனாட்சி அம்பாளை வணங்கிக்கலாம். இதுல ஒண்ணும் தவறு கிடையாது. நீங்களே கூட போட்டுக்கலாம். கணவர் இருந்தாங்க, வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து கணவர் கையாலையும் போட்டுக்கலாம். 2 முறையும் வந்து இருக்கு. இதுல ஒண்ணும் தவறு கிடையாது. ஏன் வந்து முன்னாடியே வந்து கோத்து வச்சுக்க சொல்றேன் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வந்து மஞ்சள் கிழங்கு கட்டிட்டு ஏன் கோத்து வச்சுக்க சொல்றேன் அப்படின்னா, நமக்கு 8:35 இருந்து 9 மணிக்குள்ள வந்து நம்ம வந்து மாத்தணும். அந்த 20 நிமிஷத்துல நம்ம படப்படப்பா வந்து கோக்க முடியாது. இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து நமக்கு சிக்கலாயிடுச்சு, டைம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும், ஒரு தேவையில்லாத டென்ஷன் வந்துடும். அன்னைக்கு ஃபுல்லா வந்து நம்ம கவலையா இருப்போம். ஸோ அந்த கவலையை வந்து போக்குறதுக்காக நம்மளே வந்து ப்ரீ பிளான்டா வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ராகு காலம், யமகண்டம், குளிகை இந்த மாதிரி நேரத்துல மாத்தக்கூடாது. நல்ல நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமை விட்டு எங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது டைம் அப்படின்னா 10 to 11 நல்ல நேரமா இருக்கு. அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா வந்து மதுரையில மீனாட்சி அம்மன் அந்த முகூர்த்த நேரத்துல வந்து வாங்கக்கூடிய இந்த மாங்கல்ய சரடு வந்து நேரம் என்னன்னா 8:35 இருந்து 8:39 காலை. இதான் வந்து அந்த முகூர்த்த நேரம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து நம்ம மாத்திக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பாக்குறதுனாலயோ, இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை அன்னைக்கு நம்ம வந்து கணவர் கையால ஆசீர்வாதம் வாங்குறது, மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறது, தாலி சரடை மாத்திக்கிறதுனால நம்மளுடைய மாங்கல்ய பலம் வந்து கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கும். அது மட்டும் இல்லாம சண்டை சச்சரவுகள் குறையும். உண்மையான அன்பு வந்து நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபாலோ பண்றது, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல அந்த வாரத்துல 2 நாளாவது கணவர் காலில் விழுந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். இது என்னுடைய காதலுடைய அடையாளமா நான் பாக்குறேன், அன்பினுடைய அடையாளமா நான் பாக்குறேன். இதை வந்து நான் அடிமைத்தனமா பார்க்கல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. என் கணவர் வந்து என்னை நல்லா இருக்கும்னு நினைப்பாரு. நான் நல்லா இருந்தேன்னா இந்த வீடு நல்லா இருக்கும்னு நினைக்கிற முதல் ஆள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர். ஸோ அதனால வந்து அவர்கிட்ட நான் வந்து பிளெஸிங்ஸ் வாங்குறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கும். இதுல வந்து பெண் அடிமையெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு நமக்கு வந்து கால் வலிக்குது, நம்ம வந்து ரொம்ப வந்து முடியாம இருக்கும்போது எத்தனையோ கணவர்கள் வந்து கால் அமுக்கி விடுற கணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தலை வலிச்சா டீ போட்டு தர கணவர்களும் இருக்காங்க. அதனால ஆண்கள் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா அடிமைத்தனம் பண்ற மாதிரிலாம் இப்ப கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா கணவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விரதங்கள் பூஜைகள்லாம் பண்றோம். ஸோ இது வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த திருக்கல்யாணத்தோட சிறப்புகள் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டுல நடக்கும். போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திருக்கல்யாணம் வந்து எங்க வீட்டு குட்டி மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் ஒரு டைட்டில் போட்டிருப்பேன். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு எண்டு ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். பிளவுஸ் பிட்டு, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து வச்சுட்டு மீனாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி அவங்களுக்கு வந்து சர்க்கரை பொங்கலோ இல்லை வந்து பாயாசமோ செஞ்சு நல்லபடியா வந்து எளிமையான முறையில, கல்யாணம் அப்படின்னா வடை பாயசமாவும் செய்யணும். ஸோ அதனால வந்து நம்மளால பாயசம் வந்து செஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். இல்லை வந்து நட்ஸு டேட்ஸ் இந்த மாதிரி கூட நீங்க வந்து பழங்கள் கூட வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு ஒர்க்கிங் டே அப்படிங்கிறனால நிறைய பெண்கள் வந்து வேலைக்கும் போவீங்க. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆடி பாசம் வருது, ஆடி பெருக்கு அன்னைக்கு கூட நீங்க வந்து மாத்திக்கலாம். இது வந்து கட்டாயம் வந்து கிடையாது. மாங்கல்ய சரடு வந்து உங்களுக்கு மாத்தணும் விருப்பம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாத்தலாம். மாத்தினா நல்லதும் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த
வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நான் எப்படி வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலில் கெடா விருந்தில் வந்து இருப்போம், கெடா வெட்டில் இருப்போம். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் நேற்றே வந்து இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் பேசிட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.